नमस्ते, वेलकम टू ஞானார்த்தகரன். இன்னைக்கு நம்ம प्रवीण पूर्वादல दक्षिण भारत में हिंदी प्रचार आंदोलन का इतिहास அதுலேருந்து सेकंड चैप्टरல सेकंड सारांश பார்க்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की स्थापना में महात्मा गांधी जी और हिंदी साहित्य सम्मेलन प्रयाग की भूमिका पर विचार कीजिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास அதை நிறுவனம் பண்றதுல மகாத்மா காந்தி மற்றும் ஹிந்தி சாகித்ய சம்மேளன்ங்கிறது ஒரு கன்வென்ஷன் பிரயாக்ல ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க. அது மூலமா உண்டான ஒரு கன்வென்ஷன் தான் ஹிந்தி சாகித்ய சம்மேளன். அதனுடைய பங்கு ரோல் பூமிகா அப்படின்னாக்கா ரோல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். राष्ट्रपिता महात्मा गांधी जब दक्षिण अफ्रीका से भारत लौटे तो यहाँ के 36 करोड़ भारतीयों की दास्ता देखकर बहुत दुखी हुए. எப்ப நம்ம தேச தந்தை மகாத்மா காந்திஜி தென்னாப்பிரிக்காலேருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரோ அப்போ இங்க இருக்கிற 36 கோடி பாரத மக்களோட அடிமைத்தனத்தை பார்த்து ரொம்ப वर्दमाइटारू. उन्होंने ब्रिटिश सत्ता से भारत को स्वतंत्र करने का दृढ़ निश्चय किया. அவர் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து பிரிட்டிஷோட அதிகாரத்திலிருந்து இந்தியாவை விடுதலை அடைய வைக்கணும் அப்படிங்கறத ஒரு दृढ़ निश्चय किया, ஒரு திடமான ஒரு முடிவெடுத்துட்டாரு. देश की विभिन्न समस्याओं का समाधान करने के लिए उन्होंने अनेक रचनात्मक कार्यक्रमों को रूप दिया. இந்த நாட்டினுடைய விபின்ன சமஸ்யாவும் that is varieties of issues problems விதவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சமாதான் அப்படின்னாக்கா சொல்யூஷன் தீர்வு காண்பதற்காக அவர் நிறைய விதவிதமான பிளான் போட்டாரு. காரியக்கிரமம் அது விதமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டாரு. அதெல்லாம் நடத்துறதுக்கு அவர் இந்த பிளான் போடுறாரு இல்லையா, அந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் தேவைப்பட்டது. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அவர் கிரியேட் பண்ணார். இன் ரச்சனாத்மக் காரியக்கிரமம் கோ சம்பன்ன கரானே கேலியே இந்த திட்டங்கள் எல்லாம் காரியக்கிரமங்கிறது இந்த இடத்துல திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் நடத்தி வைக்கிறதுக்கு சம்பன்ன கர்ணை கேலியே பூர்ண கர்ணை கேலியே காந்திஜிக்கு அநேக சம்ஸ்தாவோங்கி ஸ்தாபனா கி. காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடிக்கல் நாட்டினார். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास भी उनमें से एक सुविख्यात संस्था है. அதுல இந்த DBHPS நம்ம दक्षिण भारत हिंदी प्रचार सभा மெட்ராஸும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம். सन 1918 के मार्च महीने में हिंदी साहित्य सम्मेलन का वार्षिक अधिवेशन इंदौर में संपन्न हुआ. 1918 மார்ச்ல ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அதான் சொன்ன ஹிந்தி இலக்கிய மாநாடு அதனுடைய வார்ஷிக் அதிவேஷன், வார்ஷிக்னாக்கா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு செமினார் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ். அதிவேஷன்ங்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ். அது இந்தோர்ல நடந்தது. उसकी अध्यक्षता ग्रहण करते हुए महात्मा जी ने स्पष्ट शब्दों में कहा. அதோட தலைமை தாங்கி அத்தியக்ஷதா பிரசிடென்ட் அதுக்கு அவர் தான் தலைமை தாங்கினாரு. தலைமை தாங்கிட்டு ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? दक्षिण भारत में हिंदी का प्रचार किया जाना देश की एकता के लिए अनिवार्य है. தென்னிந்தியாவில ஹிந்தி பிரச்சாரம் பண்றது நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, அனிர்வாய இன்றியமையாதது அப்படின்னு அர்த்தம். வெரி इम्पोर्टेंट. दक्षिण भारतीयों को हिंदी पढ़ाने का दायित्व हिंदी साहित्य सम्मेलन प्रयाग को देना चाहिए. இந்த தென்னிந்திய மக்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, தாயித்வ அப்படின்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கணும்? ஹிந்தி சாகித்ய சம்மேளன் பிரயாகுக்கு கொடுக்கணும்.
उन्होंने बल देकर कहा कि दक्षिण भारत भर शीघ्र में हिंदी का प्रचार आरंभ होना चाहिए। इस पुनीत कार्य के लिए हिंदी शिक्षकों को तैयार करना चाहिए. இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, அழுத்தம் கொடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, தென்னிந்தியாவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹிந்தி பிரச்சாரம் ஆரம்பிக்கணும். இந்த புனிதமான காரியத்துக்காக, இந்த புனிதமான வேலைக்காக முதல்ல நம்ம ஹிந்தி டீச்சர்ஸை தயார் பண்ணணும், ரெடி பண்ணணும். तथा आवश्यक पुस्तकों का भी निर्माण किया जाना चाहिए. அது மட்டும் இல்லாம சொல்லி கொடுக்கணும்னாக்கா புக்ஸ் வேணும்ல, அதற்கு தேவையான புத்தகங்களையும் நம்ம முதல்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. यही नहीं, उन्होंने यह भी कहा कि हिंदी प्रचार करने के लिए मद्रास में एक प्रधान कार्यालय और उसके लिए भवन निर्माण आदि का भी प्रबंध किया जाना नितांत आवश्यक है. இது மட்டும் இல்லாம இன்னென்ன சொல்றாருன்னா, இந்த ஹிந்தி பிரச்சாருக்காக மദ്രാஸ் அப்ப சென்னை அப்படிலாம் இல்ல, மദ്രാஸ் பட்டணம் சொல்லிட்டு எல்லாமே ஒன்னா இருந்தது. ஆந்திராவோட கொஞ்சம் பாட்டு, கர்நாடகாவோட கொஞ்சம் பாட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மദ്രാஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. மദ്രാஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தது. ஸோ அங்க இந்த மദ്രാஸ் பிரசிடென்சில ஒரு ஆபீஸ், பிரதான் காரியாலயம் அப்படின்னாக்கா ஹெட் ஆபீஸ் ஒன்று வேணும், தலைமை அலுவலகம் ஒன்று வேணும். அது இல்லாம பவன் நிர்மாண், அதுக்கு ஆபீஸ்னு மட்டும் இருந்தா பார்த்தாது, அதுக்கு ஒரு பில்டிங்கும் வேணும். அதையும் நம்ம கட்டணும், பில்டிங்கும் பில்ட் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். பிரபந்த் கியா ஜானா, பிரபந்த் கர்னா அப்படின்னாக்கா ஏற்பாடு பண்றதும் நிதாந்த் அவசியக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். हिंदी साहित्य सम्मेलन को यह दायित्व सौंपा गया. हिंदी साहित्य सम्मेलन அப்படிங்கிற அந்த கன்வென்ஷனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, ஒப்படைக்கப்பட்டது. சௌம்பா கயானாக்கா ஒப்படைக்கப்பட்டது. इंदौर नरेश श्री हुकुमचंद ने तुरंत बापूजी के हाथों में 10,000 रुपयों की थैली भेंट की. உடனே அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தோர் சமஸ்தானமா தான் இருந்தது. ஓகே, ஸோ அங்க ராஜா யாரு, ஹுக்கும் சந்த். அவர் உடனே காந்தியடிகள் கையில எவ்வளவு ரூபாய் கொடுத்தாராம், 10,000 rupees இருக்கக்கூடிய ஒரு பணமூட்டை, பணமுடிப்பு அப்படிங்கிறோம்ல, அதான் தைலி, பணமுடிப்பு கொடுக்கிறாரு. गांधी जी ने दक्षिण भारत में हिंदी प्रचार करने के निर्णय को कार्यान्वित करने के लिए दक्षिण के कुछ नेताओं को पत्र लिखा. உடனே காந்தியடிகள் என்ன பண்றானாக்கா, தென்னிந்தியாவில் ஹிந்தி பிரச்சாரம் பண்றதுக்கு, அந்த காரியத்துல ஹெல்ப் பண்றதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. मद्रास में हिंदी सिखाने के लिए महात्मा गांधी जी ने अपने छोटे पुत्र देवदास गांधी को मद्रास भेजा. இந்த மெட்ராஸ்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கடைசி மகன் தேவதாஸ் காந்திங்கிறவர் சென்னைக்கு அனுப்புறாரு, இந்த மெட்ராஸ்க்கு அனுப்புறாரு. உன்கி ஆயு 18 वर्ष की थी. அப்ப அவரோட வயசு எவ்வளவுனாக்கா ஜஸ்ட் 18 years மட்டும்தான். सन 1918 मई के प्रथम सप्ताह में मद्रास के गोखले हॉल में प्रथम हिंदी कक्षा का श्री गणेश हुआ, जिसका उद्घाटन डॉक्टर एनी बेसेंट ने किया. 1918 மேல ஃபர்ஸ்ட் வீக், 1918 ஃபர்ஸ்ட் வீக்ல மெட்ராஸ்ல கோகலே ஹால்ல ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ரீ கணேஷ் குவானாக்கா என்னது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, அதாவது பிகேன் அப்படின்னு அர்த்தம். ஜிஸ்கா உத்காட்டன் டாக்டர் ஏனி பெசன்ட் நே கியா. உத்காட்டன் அப்படின்னாக்கா திறந்து வைக்கிறது. ஏதாவது பில்டிங் திறந்து வச்சா ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஓப்பனிங் செரிமனி யார் பண்ணாங்கன்னாக்கா டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் பண்ணாங்க. சர் சி.பி. ராமசுவாமி ஐயர் இஸ் சமாரோகே அத்தியக்ஷ தே. சி.பி. ராமசுவாமி ஐயர்ங்கிறவர் இந்த விழாவினுடைய சமாரோக அப்படின்னாக்கா விழா, இந்த விழாவினுடைய தலைமை தாங்கினார். प्रेसिडेंट, चेयरपर्सन. देश के लिए एक आम भाषा की आवश्यकता का अनुभव करते हुए मद्रास शहर के गण्यमान्य सज्जन जैसे सर्वश्री के भाष्यम अयंगार, टी.आर. वेंकटराम शास्त्री, एन. सुंदरम अय्यर आदि कक्षा में आकर हिंदी सीखने लगे. தேசத்திற்காக ஒரு காமன் லாங்குவேஜ், ஆம் பாஷானாக்க ஒரு பப்ளிக் லாங்குவேஜ், அதனுடைய அவசியம், இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டு
மத்ராஸ் ஷஹர், அந்த மத்ராஸ் சிட்டியில இருக்கக்கூடிய கண்ணியமானிய சஜ்ஜனம்னாக்கா விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் யார் யாரு? சர்வஸ்ரீ கே பாஷம் ஐயங்கார், TR வெங்கட்ராம் சாஸ்திரி, சுந்தரம் ஐயர், N सुंदरम अय्यर, इवங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அந்த கிளாஸ்க்கு வந்து हिंदी கத்துக்க ஆரம்பிச்சாங்க. कुछ दिनों के बाद सन 1918 के अगस्त महीने में साहित्य सम्मेलन प्रयाग से स्वामी सत्यदेव भी हिंदी प्रचार करने मद्रास पहुंचे. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 1918ல ஆகஸ்ட்ல சாகித்ய சம்மேளனம் அங்கேருந்து பிரயாக் சாகித்ய சம்மேளனம் அங்கேருந்து சுவாமி சத்யதேவ் வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாரு. अपने साथ वे कुछ बालोपयोगी प्रारंभिक हिंदी पुस्तकें भी लाए. அவர் வரும்போது சும்மா வராம என்ன பண்றாருனாக்கா இந்த நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஆத்திச்சூடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஹிந்தியில பிராரம்பிக் ஹிந்தி புஸ்தகம், பிரைமரி தொடக்க நிலை ஹிந்தி புத்தகங்களை வந்து கொண்டு வந்தார். उत्तर भारत से सन 1919 के अंत में श्री प्रताप नारायण वाजपेयी, श्री क्षेमाचंद राहत, श्री ऋषिकेश शर्मा, श्री रघुवर दयाल मिश्र, राम भरोसे श्रीवास्तव, बिहार से अवधनंदन तथा देवदूत विद्यार्थी आदि मद्रास आकर हिंदी प्रचार करने लगे. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா வட இந்தியாவிலேருந்து 1990ோட எண்ட் ஆஃப் த இயர்ல இவங்கெல்லாம் வந்தாங்களாம். பிரதாப் நாராயண் வாஜ்பேயி, ஸ்ரீ க்ஷேமச்சந்திராகத், இது எல்லா நேமும் எழுதணுங்கிறதுல ஏதாவது 1-2 நேம் எழுதிட்டு தர கை லோக் அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுருங்க. அவங்கெல்லாம் வந்து எதுக்கு வந்தாங்கனாக்கா ஹிந்தி பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தாங்க. आंध्र प्रदेश से भी हिंदी शिक्षार्थियों के 2 दल उत्तर भारत गए. ஆந்திர பிரதேஷ்லேருந்தும் என்ன பண்ணாங்கனாக்கா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து 2 டீம், 2 தல், 2 டீமா வந்து வட இந்தியாவுக்கு போறாங்க. போய் அங்க 1 வருஷத்துக்கு बाद वापस आकर 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து आंध्र के विभिन्न केंद्रों में हिंदी प्रचार कार्य में लग गए. அவங்க 1 வருஷம் அங்க போய் தங்கி இருந்து ஹிந்தி கத்துட்டு வந்து திரும்ப வந்து என்ன பண்றாங்க, வெவ்வேறு சென்டர்ஸ், डिफरेंट सेंटर्स இருக்கும் இல்லையா ஆந்திரால, அங்கெல்லாம் போய் ஹிந்தி பிரச்சார வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. इस प्रकार दक्षिण भारत के प्रमुख प्रांत तमिलनाडु और आंध्र प्रदेश में हिंदी का प्रचार दिन दूनी रात चौगुनी गति से बढ़ने लगा. இந்த மாதிரி தென்னிந்தியாவில் பிரமுख பிராந்த், தென்னிந்தியாவினுடைய முக்கிய ரீஜன்ஸ் என்னென்ன, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 2 ஏரியாலையும் வந்து ஹிந்தி பிரச்சாரம் வந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதான் தின் தூணி ராத் சௌகுனி, ரொம்ப வேகமா வந்து வளர ஆரம்பிச்சது. देखते देखते हिंदी प्रचारकों की संख्या में भी प्रशंसनीय वृद्धि हुई. பார்த்துட்டே இருக்கும்போதே ஹிந்தி பிரச்சாரக் அவங்களோட நம்பர்ஸும் வந்து நல்ல புகழக்கூடிய அளவுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. नोट பண்ற லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து ஹிந்தி பிரச்சாரக் ஆனாங்க. हिंदी साहित्य सम्मेलन प्रयाग दक्षिण भारत की अपनी शाखा के रूप में मद्रास में सन 1918 से 1927 तक हिंदी का यह कार्य चलाता रहा. हिंदी साहित्य सम्मेलन प्रयाग दक्षिण भारतல என்ன பண்ணாங்க, தங்களுடைய பிரான்ச் மாதிரி இதை யூஸ் பண்ணாங்க. மெட்ராஸ்ல இருந்துட்டு 1918 1927 வரைக்கும் हिंदी வேலையை பண்ணாங்க. इस प्रकार तमिलनाडु और आंध्र प्रदेश में सैकड़ों नवयुवक एवं युवतियां ने हिंदी में कार्य साधक ज्ञान प्राप्त कर लिया. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் ஆயிரக்கணக்கான நவயுவக் ஏவம் யுவத்தியா அப்படின்னாக்கா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களும் நிறைய பேர் வந்து ஹிந்தியில வந்து காரிய சாதக்னாக்கா வேலைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு உதவுற மாதிரியான हिंदी அறிவை பெற்றார்கள். हिंदी साहित्य सम्मेलन प्रयाग के शाखा कार्यालय के मंत्री के रूप में श्री हरिहर शर्मा ने अपनी निस्वार्थ हिंदी सेवा और सराहनीय कार्य के लिए महात्मा गांधी जी का आशीर्वाद प्राप्त किया. இந்த हिंदी साहित्य सम्मेलनோட பிரான்ச் ஆபீஸ்
அதனுடைய मंत्री के रूप में सेक्रेटरी இந்த இடத்துல மந்திரிங்கிறது என்ன ஒன்னாக்கா செக்ரட்டரி மாதிரி வரும். அதாவது இந்த துணைவேந்தர் வேந்தர் அப்படிலாம் சொல்றாங்களா அந்த மாதிரி சேர்பர்சன் அந்த மாதிரி அவர் யார் இருந்தானாக்கா ஸ்ரீ ஹரிஹர் சர்மா அப்படிங்கிறவரு தன்னுடைய தன்னலமற்ற ஹிந்தி சேவைக்காக மகாத்மா காந்தி கிட்ட மகாத்மா காந்தி அவர் வந்து அவ்வளோ பாராட்டினாராம். சராகனிய காரிய கேலி அவருடைய பாராட்டத்தக்க வேலைக்காக महात्मा गांधी கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. उसके बाद सन 1927 में दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास का एक स्वतंत्र एवं स्वायत्त संस्था के रूप में विधिवत पंजीकरण किया गया. இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 1918லயே வந்து பிரயாக் அந்த சாகித்ய சம்மேளன் மூலமா வந்து ஹிந்தி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா எப்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கனாக்கா 1927ல. என்னவா ஏக் ஸ்வதந்திரனாக்கா ஃப்ரீ, ஸ்வாயத்தனாக்கா அட்டானமஸ், ஸ்வாயத்த சன்ஸ்தானாக்கா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா, விதிவத்னாக்கா ஆஸ் பர் தி ரூல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் லா பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பஞ்சீகரன் கியா கயா, ரிஜிஸ்டர் ஆச்சு சொல்லியிருக்காங்க. Okay, thank you so much. Happy learning.